friends, this is Deepi, this is Celsia. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, புது வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இன்றைக்கி வந்து டே vlog தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டது அன்றைக்கி வந்து என்னோடய பையனை வந்து சும்மா பால்வாடியில் விட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு மணி நேரம் நாங்கள் விட்டு வச்சுருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன திவ்யாக்கா, சமையல்லாம் முடிஞ்சிட்டா? என்ன கிச்சன் இவ்வளோ அலங்கோலமா ஆக்கி வச்சிருக்கீங்க? கிச்சனா ஒரு வேலைனா பரவாயில்ல, நீ கொஞ்சம் பாரு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாரு. மீனை பாரு. இவ்வளோ மீன் காலையில எப்படி பொரிச்சீங்க? இது நம்ம பொரிக்கல, இது வந்து தூத்துக்குடியில இருந்து நமக்கு வந்துருக்கு, பொரிச்சே வந்திருக்குது. சரி, அதனால நம்ம அது மேல லைட்டா சூடு மட்டும் பண்றோம். ஆல்ரெடி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இது இன்னொரு ரவுண்டு. சரி, இது நம்ம மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். அப்ப காலையிலுக்கு வேற அவ்வளவுதானா? காலையிலக்கு நம்ம சாப்பிட்டாச்சுல, ரசம் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த காலையில புடலங்காவும் சவுச்சவும் போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டோம். ரசமும் புடலங்காய் கூட்டும், கருவாடு வறுத்து சாப்பிட்டோம் சுட்டு. சரி சரி. அந்த வாளியில என்ன நிறைய என்னமோ இருக்கு? வாளிலையா? இது வந்து நம்ம ஊர்ல சொல்ற சாலை மீன். சரி. அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ துண்டு மீனா, என்ன மீனுன்னு தெரியல. இதெல்லாம் இனிதான் கழுவி எடுக்கணும். இவ்வளவு மீன் ஒரே நாளா சாப்பிடுவீங்க? ஆமாமா, நான் சாப்பிட்டுருவேன். நான் சாப்பிட்டுருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி கஷ்டமான வேலை கழுவுறதா. அதை கழுவி எடுக்கணும். இப்ப அதுதான் பிரச்சனை. சரி, கழுவுறமா இல்ல அதை கருவாடு போடுறோமாங்கிறது ரெண்டாவது. இப்ப இந்த மீன் எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். சரியா? சரி. எல்லாரும் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ தெரியல, நான் இதுக்குதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இதுக்குதான் வசதியா இருக்கு. நீங்க எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல பண்ணிக்கோ. ஆமா, நம்மளோட சேனல்ல இனி ரெகுலராகவே வீடியோ வரும். டிபி vlog இனி டிபி அண்ட் செல்சி vlog அப்படின்னு சொல்லி மாறப்போகுது. அதனால நம்மளோட சேனல் பாக்குறவங்க இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு டெய்லி நாங்க எங்களோட vlog அப்லோட் பண்றோம். ஓகே, அவ்வளவுதான். செல்சி, நம்ம இப்போ பாப்பாக்கு தடுப்பூசி போட போறோம்ல, அதனால இந்த மீன் எல்லாம் வந்து கழுவிக்கலாம். சரி, கழுவுனாலும் டைம் ஆயிடும். மணி 10:30 ஆயிடுச்சா? இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு சின்ன ஃப்ரிட்ஜு, அதெல்லாம் வைக்க வர முடியாது. இந்த சாலை மீன் எல்லாம் ஒரு இந்த பாக்ஸ்ல போட்டு வைப்போமா? சரி, நான் கதை கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க. கேளு கேளு, இதுக்குள்ள போட்டு வைப்போம். பாக்ஸ்ல காணுமா? ஏற்கனவே மீன் வாங்கி வச்சிருந்தீங்களா நேற்று கொஞ்சம்? ஆமா, அது நம்ம இங்க வாங்கினது. பக்கத்து வீட்டு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் மீனை கொடுத்து வைப்போம். நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஃப்ரீசர் ஃபுல் ஆயிடுச்சு. சரி, சரியா? அவங்க வீட்டுல எப்படி வைக்கிறது? ஏதாவது ஒரு பாத்திரத்துல கொடுத்தா நல்லா இருக்கும். நம்மளும் பாத்திரம் கம்மியா இருக்கு. சரி, இதை கவரோட கொடுப்போம். இந்த ஒரு மீன் மட்டுமா? இது இதுக்குள்ள போட வேண்டியது. இது வந்து நிறைய இல்ல, இது சும்மா கொஞ்சம் தான் இருந்துருக்குது. இந்த மீன் இன்னைக்கு மீன் குழம்பா, அந்த மீன் ஃப்ரையா? மீன் குழம்பு, மீன் கூட்டு, மீன் அவியல், மீன் பொரியல். என்னால முடியல, எனக்கு வேண்டாம். வெறும் ரசத்தை வச்சு சாப்பிட்டுருவேன். நாங்க வந்து சைராக்கு வந்து தடுப்பூசி போட போறோம். ஜேமுக்கு இல்ல, சைராக்கு மட்டும்தான். என்னது உனக்கு? ஆட்டோ வந்து நிக்குது, அதுல ஏறி நான் தாரப்போ வச்சுக்க பத்திரமா. பர்ஸ் அதுக்குள்ளதான் காசு இருக்கு. என்ன சைராக்குட்டி? சைரா பாரு, சைரா பாரு. ஜென்ஸ் ஜென்ஸ், ஆமா, இங்க பாரு போன். ஹாய் சொல்லு. ஹாய். போய் தடுப்பூசி போடணுமா? ஆமா, ஆனா போய் தடுப்பூசி போடணும்னா புக்கா? ஏமா படிக்கிறதுக்கா? சும்மா போய் உட்காந்து படி போ. இந்த குழந்தைங்களா இருக்காங்க, போ போய் படிமா, போமா. ஏன் பால் குடிக்கியாமா? சைராக்குட்டி, ஊசி இல்ல இருக்கு, இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு வரும் ஊசி. ஆட்டோக்காரங்க மீட்டர் ஏத்துறாங்களா என்ன தெரியல. இதுதாம்மா பால்வாடி. அம்மா உன்னை இங்கதான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன். டெய்லி இந்த பிள்ளைங்க கூட போய் படிச்சுட்டு விளையாடுறியாமா? பால்வாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான் ஜேம்ஸ். வெரி குட்.
ஜென்ஸ் டெய்லி வரியாமா? டெய்லி வரியா? இங்க டெய்லி வரியா? கூட்டி போற அம்மா வந்து படிப்பியா? நாங்களாம் என்ன எழுதிருக்காங்க படி பாப்போம். அது யாரு வாரத்துல எத்தனை நாட்கள் யார் சொல்ல போறாங்க? வெரி குட். நீ உனக்கு தெரியுமா? தெரியாதுல்லம்மா. அதான் பால்வாடி வரணும். பால்வாடி நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? டெய்லி வரியாமா? டெய்லி வந்து விடட்டுமா? வரியா? கூப்பிட வரேம்மா. செல்லம் அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட வரேன் போ.
ஆக்கட்டு ஆக்கட்டு அவனை விடாதீங்க, இவனை விடுங்க. அவனை விட இவன் ஃபாஸ்டா இருக்கா என்ன ஜோன்? வீடியோவே ஒரு நாளைக்கு வரும் போல. வீடியோவே தனியா போடலாம் போல. வரவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. இது என்னது பாரு எது? இதெல்லாம் பப்பாளி தடுப்பூசி போட்டா ஃப்ரீயா இப்போ. தடுப்பூசி விட்டு போட்டா ஃப்ரீயா? ஆமா பரவாயில்லையே. ஆமா. எத்தனை இருக்கு? ஏய் இது அங்க ரோட் ஓரமா இருந்து பறிச்சு வந்தீங்களா பாது? ஆமா, ஒருத்தவங்க வீட்ல ஏறி குதிச்சு பறிச்சுட்டு வந்துட்டோம். ஏறி குதிச்சு இல்ல, அந்த ஓரமா இருந்திருக்கும் அந்த செடி தான் இருக்குது. என்ன ஓரமா காட்டு செடியா? ஆமா ஆ? ஆமா காடு செடி தான். பப்பாளி காட்டு செடியா? அந்த உரகடமா இருக்கு. வாழைச்சபத்துல உங்களுக்கு ஃப்ரீயா தராங்களா?